நீலகிரி கட்டிட பொறியாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக யாருக்குமே கட்டிடம் கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்தில் அனுமதி கிடைக்கவில்லை என்றும், சுமார் 10,000 பேர் வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டு காத்து கொண்டிருப்பதாகவும் இதை சொன்னாங்க. அது என்ன காரணத்திற்காக நிறுத்தி வைத்திருக்கார் என்று தெரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தகுதியானவர்கள் இந்த வீடு கட்டுவதற்கு தகுதியானவர்கள் அனைவரும் பரிசீலித்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான அனுமதி கொடுக்கப்படும். அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சி தான் இருந்தது. இங்கே மேடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது வீடு கட்டுவதற்கு எளிதாக அனுமதி கிடைத்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அந்த வீடு கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி காலதாமம் செய்கின்றார்கள். அதனால் அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்காம பல பேர் அவதிப்பட்டு கொண்டிருப்பதாக சுட்டி காட்டுகிறீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அந்த மனுக்கெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம். அதே போல் நீங்கள் 2.25 சென்ட் நிலம் வச்சுருந்தா அவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்து ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக. 2.25 சென்ட் நிலம் இருந்தாலும் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும். அது மட்டும் இல்லை, அதிமுக அரசு அமைந்த பிறகு எங்களுடைய பிரதான தேர்தல் அறிக்கையை இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் வீடே இல்லாமல் நிலமே இல்லாமல் அப்படி இருந்தால் கூட அவளுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை எடுத்து அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன்.